அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபன் பாண்டியன் அகாடமிலேருந்து ஒரு முக்கியமான தகவல். அதாவது இந்தியன் ஏர்போர்ட்ஸில் அக்னிபாத் ஸ்கீமில் அக்னி வீரர்களுக்கான தேர்வுகள் ஓப்பன் செலெக்ஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நாளை 27 ஆகஸ்ட் முதல் 14 செப்டம்பர் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம். பட் தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் ஸ்டேஷன் தாம்பரத்தில் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 செப்டம்பர்லேருந்து 3 செப்டம்பர் வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கும் 5 செப்டம்பர்லேருந்து 6 செப்டம்பர் வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அந்தந்த டேட்டில் ஸ்டார்டிங் டேட்டில் காலையில் 6 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடணும். என்னென்ன டெஸ்ட்லாம் நடக்கும் அப்படின்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் நடக்குது, ரிட்டன் டெஸ்ட் நடக்குது, அடாப்டிலிட்டி டெஸ்ட் நடக்குது. இது 1, 2 நடந்து முடிஞ்ச முன்னாடி மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் 2 நாளில் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருந்து ஓவரால் மெரிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நண்பர்களே மறக்காமல் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்லாம் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்டாங்க. டேட் ஆஃப் பர்த் என்னன்னா, அதாவது ஜனவரி 2005 1 ஜூலை 2008 இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்க, அன்று பிறந்தவங்களும் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். யாரும் அது மாதிரி அன்மேரிடு கேண்டிடேட் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், எல்லாரும் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது 10+2 50% மார்க் இருக்கணும் இங்கிலீஷில், ஓவரால் 50% இருக்கணும். ஸோ சேம் தான், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னாலும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் டிப்ளமோ கேட்டகரி ஸ்டூடெண்ட்னாலும் அதே மாதிரி தான், 50% இங்கிலீஷில் இருக்கணும், ஓவரால் 50% இருக்கணும். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மெயின் டாக்குமெண்ட் தான். அதாவது ரைட்டிங் மெட்டீரியல்லாம் எடுத்துக்கோங்க. பென்சில் தான் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 அன்அட்டஸ்டட் ரீசெண்ட் ஃபோட்டோ, அதாவது லைட் பேக்ரவுண்ட் கலரில் ஸ்லேடை வச்சு அதில் ஒயிட் கலரில் பேர் எழுதி ப்ளஸ் என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 10th மார்க் லிஸ்ட் ஒரிஜினல் ப்ளஸ் 4 செல்ஃப் அட்டஸ்டேடு, 12th மார்க் லிஸ்ட் ஒரிஜினல் 4 செல்ஃப் அட்டஸ்டேடு கண்டிப்பாக. அது மாதிரி டொமேஷன் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் ப்ளஸ் 4 அட்டஸ்டேடு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது என்சிசி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் ஒரிஜினல் 4 அட்டஸ்டேட் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ப்ரூஃப் அவங்க எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அந்த டேத்தில். ஸோ அதனால் நண்பர்களே மறக்காமல் கண்டிப்பாக கொண்டு போங்க. யாரும் இன்டர்நெட் காப்பியை டவுன்லோட் பண்ணிட்டு மார்க் லிஸ்ட்டாக கொண்டு போயிடாதீங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்மும் கொண்டு 18 வயசு கீழே இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மை கண்டிப்பாக பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறோம். அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் 7 மினிட்ஸ் அழகாக அடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் 8 மினிட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 புஷ்அப்பு 1 நிமிஷத்தில், 10 சிட்டப்பு 1 நிமிஷத்தில், 20 ஸ்குவாட்ஸ் 1 மினிட்ல. ஸோ ஈஸியான பிசிக்கல் டைம் தான். அதனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 சிட்டப்பும் 1 மினிட் 30 செகண்டில், 15 ஸ்குவாடு 1 மினிட்ஸில் 1 நிமிஷத்தில். ஸோ அதனால் நண்பர்களே பெருசாலாம் நிறைய யோசிக்க வேணாம், ஈஸியாக நீங்கள் போயிடலாம். இதில் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதையும் கொடுத்துட்டாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, அதாவது குவாலிஃபை யார் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷும் ஹிந்தியில் லாங்குவேஜில் தான் இருக்கும். அதாவது ஆன்சர்ஸ், அதாவது OMR ஷீட்டில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. அதாவது டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் 45 நிமிஷம். அண்டு இங்கிலீஷில் 20 கொஸ்டினும் as per 10+2 CBSE சிலபஸில் தான் இருக்கும். ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், 30 கொஸ்டின் இருக்கும். யார் ஈச் பேப்பர் செப்பரேட்லி, அதாவது 2 செக்ஷன்லையும் தனித்தனியாக பாஸ் ஆகணும். சரிங்களா? அதாவது 1 மார்க் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர், நெகட்டிவ் மார்க் இல்லை. ஸோ 0.1 ஷல் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். அதாவது 1 மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு, கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா எந்த மார்க்கும் கிடைக்காது. தவறாக இருக்கும் பட்சத்தில் 0.25, அதாவது 0.25 உங்களுக்கு ராங் ஆன்சருக்கா மைனஸ் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு தருணம், 2 நாளில் செலெக்ஷன் முடியுது. நல்ல குவாலிஃபைட் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஏர்போர்ட்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. கண்டிப்பாக சேனலை யாரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது உங்களுக்கு தமிழ்நாடு அட்ரஸும் இருக்குது, கமாண்டிங் ஆஃபீஸரு, ஏர்போர்ட் ஸ்டேஷன் தாம்பரம். சரிங்களா? இதான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது. இதில் வேணா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். வேறு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா கூட எங்களுக்கு பாண்டியன் அகாடமி பார்த்திபனூர், அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் பார்த்திபனூர் மற்றும் லட்சுமிபுரம் கிராமத்தில் உள்ளது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.